நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப பஞ்சு போல் ஒரு ராகி பந்தோசையும் 2 வகையான சட்னியும் பண்ண போகிறோம். இதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். ராகி, ரவை, அதுக்கப்புறம் அவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அவ்வளோதான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் ராகி, 1/2 கப் ரவை, 1/4 கப் அவல், தயிர் 1/2 கப், அதுக்கப்புறம் தண்ணி 1/2 கப் ஊற்றிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோசை மாவு கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அது கொஞ்சம் ரவை ஊறணும். நமக்கு டைம் இல்லைன்னா 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுருங்க. இதெல்லாமே ரெடி பண்ணி நைட்டே கூட வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நீங்கள் நிலக்கடலை, முந்திரி கூட போட்டுக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக தேவைப்படும். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இது லைட்டாக வதக்கினா போதும். கேரட்டும், நமக்கு கேப்சிகம், அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு, தேவைப்பட்டால் நீங்கள் மசாலா ஊத்தப்ப மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் மசாலா பந்தோசைனா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. ரொம்ப வதக்க வேணாம். 1 நிமிஷம், இல்லை 2 நிமிஷம், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போது நமக்கு அவலெல்லாம் 1-2 இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஃபைனாக அரைச்சாகணும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரகம், மிளகு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் கூட ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்ம அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம். அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் வதக்கி போட்டிருக்கேன். நீங்கள் சிம்பிளாக வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட்டெல்லாம் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தாளித்து வச்சதையும் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஈனோ நான் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஈனோ போடாமல் கூட பண்ணலாம். பட் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வராது. ராகி அப்படிங்கிறது ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ. அதனால நமக்கு கொஞ்சம் ஈனோ போட்டால் நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஈனோ கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அது நல்லா உப்பி வரும். 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த பேட்டர் நமக்கு ஃபர்மெண்டேஷன் ஆன மாதிரி, புளிக்க வச்சா எப்படி இருக்கோ அதே மாதிரி மாறிடும். ஈனோ இல்லைன்னா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து பண்ணலாம். அது நல்லா புளிச்சிடும். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இது இன்ஸ்டன்ட்ங்கிறதுனால நான் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ராகி மாவு ஊற்றுறோம். மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறம் வேணால் நீங்கள் லோலேருந்து மீடியமாக மாற்றிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பெரிய பந்தோசைனா 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இல்லைனா 1 டேபிள் ஸ்பூனே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக. இதே மாதிரி நீங்கள் ரவை மட்டுமே வச்சு பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தட் தான் நீங்கள் இட்லி மாவு இருந்தாலும் பண்ணலாம். இப்போ சட்னிக்கு அதே மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், உப்பு, முந்திரி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, புளி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான பந்தோசை சட்னி ரெடி. நான் இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி இன்ஸ்டண்ட்டான கார சட்னி இதில் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிளகாயெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ராகி தோசை அப்படிங்கும்போது கார சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு கார சட்னி பண்ண போகிறோம், அதாவது அரைச்சி பண்ண போகிறோம். இது வந்து இட்லி, பன் தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வரமிளகாய், அதுக்கப்புறம் புளி, இதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கணும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பெருங்காயம். ஸோ இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளி, மிளகாய் அந்த விழுதை ஊற்றிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதனோட பச்சை வாசனை போகும். ஸோ நம்ம அரைக்கிறது பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. புளி போட்டிருக்கிறதுனால நம்ம வெளியில் ஒரு நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது, ஏன்னா நல்லா வதக்கிடுறோம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்திமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ்